மசனக்குடியில் நாம் தங்கியிருந்த சஃபாரி லேண்ட் ரிசார்ட்டோட மெயின் அட்ராக்ஷனே இந்த ஸ்விம்மிங் பூல் தான். ஆனால் இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி இப்போ ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த ரிசார்ட்டை விட்டு வெளியே போனோம்னா அங்கே ஒரு பெரிய காடு இருக்குது, காட்டுக்குள்ளே நிறையா காட்டு விலங்குகள் இருக்குது. அதெல்லாம் போய் வேடிக்கை பார்க்கறது தானே நல்லா இருக்கும். ஸ்விம்மிங் பூல் தான் எந்த ஊருக்கு போனாலும் பார்க்கலாமே. சரி, இங்கேருந்து நம்ம ஒரு 360 டிகிரியில் சுற்றி பார்த்தா அந்த வியூவே ரொம்ப அழகாக இருந்தது. அங்க பாருங்க, தூரத்துல அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் ஊட்டி இருக்குது. அங்கதான் நம்ம ஒரு 3 நாள் ஜம்முன்னு குளிர்ந்தாப்புல இருந்துட்டு வந்தோம். சரி, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி போய் நம்ம பார்க்கலாம் வெளியில. ஏன்னா அங்கதான் நிறைய வைல்ட் அனிமல்ஸை பார்க்க முடியும். புலி, சிறுத்தை மாதிரி விலங்குகள் இருக்கிற இந்த காட்டுக்குள்ள இந்த கிராமத்து மக்கள் இந்த ஆடு மாடை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தான் செய்றாங்க. நாம மசனகுடியிலிருந்து கிளம்பி முதுமலை ஜங்ஷன் வந்து அங்கிருந்து ரைட் சைட்ல திரும்பி கர்நாடகா இருக்கிற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அதாவது மைசூரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ள வந்தாச்சு. இது ஒரு புலிகள் சரணாலயம். சாயங்கால டைம் ஆயிடுச்சு. நிறைய காட்டு விலங்குகளை பார்க்கறதுக்கு இது நல்ல நேரம். ஆனா நம்ம வந்த கொஞ்ச டைம்ல எந்த அனிமல்ஸையுமே பார்க்க முடியல. ஆனா காடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. வழக்கம் போல கண்ணுல விளக்கெண்ணெயை ஊத்திட்டு 2 பக்கமும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே வந்தோம். ஏதாவது நம்ம கண்ணுல தென்படுமா அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணுல ஒரு ஈக்காக்கா கூட படல. சரி, ஈக்காக்கா படலன்னா என்ன, ஒரு யானை, ஒரு சிறுத்தை, அதாவது கண்ணுல படுமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒன்னும் தெரியற மாதிரி இல்லை. எதுக்கோ அங்க காரெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஒரு எட்டு போய் பார்க்கலாம். வந்ததுக்கு நம்ம வெறும் கண்ணோட திரும்பல. நல்ல வேளை ஒரு காட்டெருமை கூட்டத்தை பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்க ஒரு மான் கூட்டம் நின்றுட்டு இருந்தது. இங்கே ஒரு மான் தனியா நின்றுட்டு இருந்தது. என்னடா இங்க ஒரு மான் தனியா நிக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா பக்கத்துல ஒரு மயில் நின்றுட்டு இருந்தது. சரி, ரெண்டும் பேசிட்டு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு தாண்டி வர்றதுக்குள்ள பார்த்தா இன்னொரு மயில் குறுக்க எங்கடா போறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி நிக்குது. கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுதே அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா அங்க ஒரு யானையும் யானைக்குட்டியும் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இது காட்டு யானை. கொஞ்சம் தள்ளியே நிக்கணும். இந்த மரத்துல அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் தேன் கூடுகள்லாம் இருந்தது. கரடி பார்த்துச்சுன்னா மொத்தமா காலி பண்ணிரும். இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னா முதுமலையை தாண்டி பந்திப்பூருக்குள்ள வந்தாச்சு. அதாவது தமிழ்நாடு எல்லையை தாண்டி கர்நாடகா எல்லைக்குள்ள வந்தாச்சு.
இந்த 2 ஸ்டேட்டுக்கும் நடுவுல வந்து ஒரு ஆர்ச்சி, ஒரு பிரிட்ஜி அதெல்லாம் இருக்கும். அனிமல்ஸையும் இந்த காட்டையும் பார்த்துக்கிட்டே வந்ததுனால அதை வந்து வீடியோல கவர் பண்ண மறந்தாச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு. நாம இப்ப கர்நாடகா பார்டருக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் போக போக மழை பெய்யற மாதிரி இந்த மேகங்கள்லாம் ஒண்ணு கூடிக்கிட்டே இருந்தது. அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடான ஒரு காத்து, அதுக்கப்புறமா குளிர்ந்தாப்புல இன்னொரு காத்து, இந்த 2 காத்தும் சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகி நம்ம முகத்துல வந்து அடிக்கும் போது நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் பாத்தீங்களா? அதே எஃபெக்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா ரோடு வந்து சரிவா போகுது. அதாவது நாம வந்து மேல இருந்து கீழ் நோக்கி போற மாதிரி வந்து ரோடு வந்து சரிவா இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, செகண்ட் கியர்ல தான் நான் போறேன். ஆக்சிலரேட்டர்ல நான் வந்து கால் வைக்கல. இன்ஜின் பிரேக்ல தான் வந்து வண்டி இவ்வளவு வேகமா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் வழக்கமா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல சரிவுல செகண்ட் கியரை தாண்டி போக வேண்டாம், இன்ஜின் பிரேக்கை டிபெண்ட் பண்ணி வண்டி ஓட்டுறது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு மயில் குறுக்க வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. மயிலுக்கு பதில் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா இங்க ஒரு யானை குறுக்க போயிட்டு இருந்தது. இது காட்டு யானை இல்ல, இது வந்து வளர்ப்பு யானை தான். பாகன் கூட போயிட்டு இருந்தது ஒரு மரக்கட்டையை தூக்கிக்கிட்டே. கர்நாடகாவோட பார்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல இப்ப நம்ம காரை ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த பந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பில்டிங் எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங் தான். இங்க வந்து பிரைவேட் பில்டிங் எதுவுமே நீங்க பார்க்க முடியாது, கட்டுறதுக்கு அனுமதி இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க தங்குறதுக்கும் டூரிஸ்ட் வர்றவங்க தங்குறதுக்கும் காட்டேஜஸ் இங்க வந்து வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம முதுமலையை நோக்கி போலாம், அதாவது தமிழ்நாட்டை நோக்கி போலாம். ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி கிளம்பியாச்சு, அதாவது முதுமலையை நோக்கி கிளம்பியாச்சு. இதுதான் கவர்மெண்ட் பில்டிங், கர்நாடகா கவர்மெண்ட் கட்டின பில்டிங். இதை தாண்டி போயிட்டு இருக்கும்போது நாங்க இங்க கொஞ்சம் கும்கி யானைகளை பார்த்தோம். இந்த கும்கி யானைகள் வந்து கர்நாடகா வனத்துறையால வளர்க்கப்படுற யானை. காட்டு யானைகள் ஏதாவது வந்து தொந்தரவு பண்ணுச்சுன்னா அதுங்களை துரத்துறதுக்காக இந்த யானையை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. நாம எதிர்பார்த்த மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கார் கண்ணாடி எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மழை அதிகமாயிட்டே வந்தது. வெளிச்சம் வேற குறைஞ்சிக்கிட்டே வந்தது. வெளிச்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா ரோட்டுக்கு சைட்ல இருக்கிற அனிமல்ஸ் எதையும் பார்க்க முடியாது. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன காட்டெருமை கூட்டம் எங்க கண்ணுல தென்பட்டுச்சு. கொஞ்ச தூரம் வந்து பார்த்தா இங்க ஒரு பெரிய குரூப் நின்றுட்டு இருக்கான். அதுல ஒரு காட்டெருமை நம்மளை முறைச்சு பார்க்குற மாதிரியே நின்று பார்த்துட்டு இருந்தது. சரி, நீ மட்டும்தான் முறைச்சு பார்ப்பியா, நானும் முறைச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்தோம். இங்க நிறைய காட்டெருமை நிக்குது. மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து மரத்துக்கு கீழே கூட்டமா ஒதுங்கி நின்றுட்டு இருக்குது. காட்டெருமை கூட்டத்தை ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டு இருந்தோம். சரி, காட்டெருமையை பார்த்தது போதும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க ஒரு யானை நின்றுட்டு இருக்குது. ஐயோ, லென்ஸ்ல தண்ணி பட்டுருச்சே. இப்ப நம்ம ஓகே, லென்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப அந்த யானையை பார்ப்போம் கொஞ்ச நேரம்.
யானைக்கு பின்னாடி அந்த காட்டெருமை கூட்டம் அப்படியே நின்றுட்டு இருக்கு. யானை ரோட கிராஸ் பண்ணி போன கொஞ்ச நேரத்திலேயே தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வந்துருச்சு. அதாவது இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா. இப்ப நம்ம அப்பத பார்த்த யானை தமிழ்நாட்டு யானையா கர்நாடகா யானையா அப்படின்னு கேள்வி கேட்டா அது தமிழ்நாட்டு யானையும் கிடையாது, கர்நாடகா யானையும் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளி அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொன்னார்ல, அந்த கொள்கைப்படி வாழ்ற யானை அது. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்த உடனே பார்த்தா இங்க ஒரு மான் கூட்டம் நின்றுட்டு இருந்தது. சரி, ஜம்முன்னு மலைக்குள்ள என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்ச தூரம் வர்றதுக்குள்ள பார்த்தா இன்னொரு காட்டு யானை நின்றுட்டு இருக்கு காட்டுக்குள்ள. மழை தண்ணி அதுக்கு மேல பட்டு நல்லா கரு கரு கருன்னு பொரிக்காஞ்சட்டி கலர்ல எப்படி நிக்குது பாருங்க. வண்டலூர் மாதிரி ஒரு ஜூக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு யானைய பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அங்க போய் பாரு, அங்க ஒரு யானை நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதானே. அதே யானைய, காட்டு யானைய காட்டுக்குள்ள வச்சு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அங்க பாரு மச்சான், யானை நிக்குது அப்படின்னு நம்ம எக்ஸைட் ஆகுறோம்ல. காட்டு விலங்குகளை காட்டுக்குள்ள வச்சு பார்க்கறதுல ஒரு த்ரில் கண்டிப்பா இருக்கு. சரி, யானையை பார்த்தது போதும், நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி கொஞ்ச தூரத்துல பார்த்தா இன்னொரு மான் கூட்டம் நின்றுட்டு இருக்கு. புலிக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த மான் தான். அடுத்த தடவை இதே இடத்துக்கு வரும்போது இந்த மான் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருப்பானோ எத்தனை பேர் இருக்க மாட்டானோ யாருக்கு தெரியும். இது யாரா புதுசா சமைஞ்ச பிள்ளை மாதிரி ஓரமா தனியா நிக்கிறது? இவர் வேற யாரும் இல்ல, கடமான் அப்படின்னு சொல்லுவாங்க, மெளா அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்பார் டீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இதுதான். மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஓரமா தனியா மரத்து கீழே சேஃபா நின்றுட்டு இருக்கு. சினிமாவில் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியே ஒரு ஸ்பாட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கே போய் ஷூட்டிங்லாம் எடுக்க முடியாது. கேமராவை போய் அங்கே வச்ச உடனே யானை வந்து எட்டி ஒரு மிதி மிதிச்சிரும். தமிழ்நாட்டோட இடத்துக்குள்ள வர வர மழை குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இங்கே ஒரே ஒரு காட்டெருமை தனியாக சுற்றிட்டு இருந்தது. எதுக்கு தனியாக சுற்றிட்டு இருக்குன்னு தெரியல. அந்த காட்டெருமை மேலே ஒரு பறவை உட்காந்து அந்த காட்டெருமை மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக அது வேற அந்த காட்டெருமையை போய் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதையும் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். முதுமலையை நாம நெருங்கியாச்சு. முதுமலை கிட்ட வரும்போது இங்கே மழையே பெய்யலை. ஆனால் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான கிளைமேட் இருந்தது.
முதுமலை பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அந்த கும்கி யானைகள் எல்லாத்தையுமே அந்த யானை பாகன்கள் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு நம்ம மசனகுடியிலேருந்து கிளம்பி கர்நாடகாவில் இருக்கிற பந்திப்பூருக்கு போயிட்டு பந்திப்பூர்லேருந்து மறுபடியும் கிளம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற மசனகுடிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதாவது தமிழ்நாடு டு கர்நாடகா, கர்நாடகா டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மசனகுடியை நாங்கள் நெருங்கும் போது இருட்டுக்குள்ள 2 காட்டு யானை காருக்கு பக்கத்தில் க்ளோஸாக நின்றுச்சு. நாங்கள் தூரத்தில் வரும்போது கவனிக்கல, பக்கத்தில் இருக்கும்போது தான் கவனித்தோம். பார்த்த உடனே வந்துட்டு ஒரு பரபரப்பு, ஆக்சிலரேட்டரை இழுத்து ஒரு மிதி, அதாவது ஏறி நின்னாச்சு ஆக்சிலரேட்டர் மேலே. அப்படியா நாங்கள் மசனகுடிக்கு வந்து சேர்ந்தோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.